மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். இது ராகுவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி நான் சென்டர் பகுதியில் 10ஓட நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஒரு சில பேருக்கு தசா புத்தி 4 வருஷம் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 6 வருடம் இருக்கலாம். 16 வருடங்கள் கூட இருக்கலாம். 12 வருடம் கூட இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 10 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை. 10 + 16 26. 26 வயசு வரைக்கும் குரு தசை நடைமுறைக்கு வரும். முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 16 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் குரு தசை நடைமுறைக்கு வரும். சென்டர் பகுதிக்கு நான் சொல்லிட்டேன் 10 to 26. இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 4 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இந்த குரு தசை நடைமுறைக்கு வரும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் குரு தசை வருது. இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது சனியுடைய நகர்வுகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் இருப்பார். இவர் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆவார் இந்த ஆண்டில். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா குரு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடும், உச்ச வீட்டுக்கு. இதுவே பெரிய உங்களுக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்குது, உங்களுக்கு நல்லாவே சொல்லலாம், அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சுய ஜாதக தசா புத்தி உங்களுக்கு சரியாக இருக்கணும். இப்போ படிக்கிற காலகட்டத்திலேருந்து பார்த்தோம்னா படிப்பு நல்லா இருக்கும். இது வரைக்கும் நிறைய தடைகள் இருந்திருக்கலாம் படிப்பு ரீதியாக. நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன் படிப்பு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் தசா புத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் பெற்றோர்களுக்கு ரொம்ப மனக்கவலை கொடுத்துருக்கு. என்னென்னா படிக்கலை அப்படின்னு ஒன்று. இன்னொன்று படித்து எல்லாமே எழுதி என்ன பண்ணுறது, 2 மார்க்கில் போயிடுது, 3 மார்க்கில் போயிடுது. ரொம்ப மனக்கவலையில் நிறைய பேர் சொல்கிறாங்க. இது மாதிரியும் இருக்குது. நிறைய போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது இப்போது. ஏன்னா போட்டி பொறாமைகள் அதிகமாகி போச்சு. ஒன்று, படிப்பு ரீதியாக நிறைய முயற்சிகள் பண்ணணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நேரம் ரொம்ப நல்லா இருக்கணும். தசைகள் அந்த அளவுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான். கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு 100க்கு 100% சூப்பராக இருக்குது. ஆனால் தசைகள் நல்லா இருந்தால் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. போராடக்கூடிய, அதாவது போராடி வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு கஷ்டப்படாமல் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறீங்க, குரு தசையில் வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயே வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, ஏதோ படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லாமல், முயற்சி பண்ணுறதை விட அதிகபட்சமான ஒரு வெற்றி வாய்ப்புகளை இந்த ஆண்டு கொடுக்கும் இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா படிப்பு சார்ந்து நிறைய பேர் படிச்சுட்டே வேலை பார்க்குறதோ, வேலை பார்த்துட்டு படிக்கிறவங்க இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். படிப்பு ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, நிறைய பேர் திருமணம் தடைகள் இருக்குது, அந்த தடைகள் இருக்காது. இப்போ நல்லாவே இருக்குது உங்களுக்கு. குருபலம் வந்துச்சு, குரு நல்லா இருக்காரு. திருமணம் சார்ந்து வெற்றி வாய்ப்புகள். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதெல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு தசை இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ஜீவனஸ்தானாதிபதி, கலத்தரஸ்தானாதிபதி. இந்த தசைங்கிறது நன்மை செய்யாது, அதை நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். ஆனால் ஏதோ ஓடும், ஏதோ நல்லபடியாக போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். பெரிய வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு வலுவான அமைப்பில் இந்த குரு உட்காரணும். ஏன்னா மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரக்காரர் நிறைய பேர் நல்லா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த ஜாதகத்தில் 3, 6, 10, 11 இந்த குரு உக்காஞ்ச இடமா இருக்கும் ஒன்று. இன்னொன்று அதாவது மறைமுக சுப தொடர்பில் இருந்து தசை பண்ணும். உங்களுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனி வந்தால் மட்டும்தான் ப்ராப்ளத்தை கொடுக்குமே தவிர இப்போ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் இப்போ தசை மட்டும் கொஞ்சம் பாதிச்சிருந்தால் அது ப்ராப்ளத்தை கொடுக்கும். சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா, அதுவும் சனி பகவானுக்கு பகை கிரகம், அப்படி இல்லைன்னா இந்த ராசிக்கு பகை கிரகம். இந்த ராசிக்கு பகை கிரகம்னாக்கா சனிக்கு பகை கிரகம்னால இந்த ராசிக்கு பகை கிரகம் தான். ஏன்னா சனி பகவானுடைய நட்பு கிரக வீடு தான் இது. சூரியன், செவ்வாய், இந்த ராகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனி பார்வையில் இருந்துச்சுன்னா நிறைய ப்ராப்ளத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அது மாதிரி தான் நிறைய கஷ்டப்பட்டு வருவீங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு கோச்சார ரீதியாக உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. வெளிநாடு வேலை வாய்ப்பிலேருந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்திலேருந்து நல்ல ஒரு உங்களுக்கு முன்னேற்றங்கள், வீடு வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது எல்லாத்தையும் இந்த குரு தசை கொடுத்துரும். முதல் 10 வருஷம். பின்னாடி 6 வருஷத்தை நம்ப முடியாது. ஏன்னா பின்னாடி 6 வருஷம் தான் இந்த சுக்கிர புத்திக்கு பிறகு சூரியன், சந்திரன், செவ்வாய் புத்திகள் எல்லாமே இந்த ராசிக்கு பகை கிரக புத்திகள். இதே லக்னமாவோ இல்லை புத பகவானுக்கு நட்பு கிரக லக்னமாக வந்தீங்கன்னாக்கா அதுவும் அந்த 6 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும். அதில் தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்களே தவிர பெரிய கஷ்டங்கள் இருக்காது. அதில் கூட இப்போ கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னாக்கா பரவாயில்ல.
இல்லை கோச்சார கிரகங்களோ வந்து நல்லா இருக்குது, ஆனால் வந்து எனக்கு சுய ஜாதகத்தில் மற்றபடி வந்து தொழில் பொருளாதாரம் எதுவுமே சரியில்லை அப்படின்னாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். மிதன ராசிக்கு சனி தசை இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறீங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள்னாக்கா 32 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும். சென்ட்ரு பகுதி 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சனி தசை வரும். அதாவது 2ஆம் பாதத்திலேருந்து 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும். இந்த சனி மகாதசை இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், முழுமையான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த சனி பகவான் வந்து முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் அப்படி நம்ம பிரித்து பார்ப்போம். ஏன்னா முதல் 10 வருஷம் கன்ஃபார்மாக நல்லது பண்ணிடும். ஒரு சில பேருக்கு மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில் மோசமாக பாதிக்கப்பட்டால் சனி வந்து நன்மை செய்யாத அமைப்பில் இருந்துட்டார்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை கன்ஃபார்மாக கொடுக்கும். அதாவது ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனைகளை கொடுக்கும். சனி பகவான் வந்து சரி இருக்காது சுய ஜாதகத்தில், மறைவு ஸ்தானங்களில் இருக்கும். அவயோக கிரக நட்சத்திரம், 6ஆம் அதிபதி நட்சத்திரம், 8ஆம் அதிபதியே இவர் வருவார். இது மாதிரியான நட்சத்திரங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே கொடுக்கும். அப்படி இல்லை ஓரளவுக்கு 10 வருஷம் நல்லபடியாக போகுது, முதல் 10 வருஷத்தில் இருக்கிற நல்லபடியாக போகுது அப்படின்னாக்கா நல்லா போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை, நார்மலாகவே போகும். இப்போ இந்த ஆண்டும் வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். நல்ல ஒரு வருமானம், வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும். முதல் 10 வருஷத்தில் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, முதல் 10 வருஷத்தில் கஷ்டப்பட்டு வரீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்துக்கணும். தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே. கிரக அமைப்புகள் மாறும். அதாவது குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி எல்லாமே மாறும், இல்லைன்னு சொல்லலை. சனி பயிற்சி எல்லாமே மாறும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை மாறும், வருமானம் வரும். நெகட்டிவாக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வருஷம் பார்த்துட்டு தான் வரீங்க. குரு பயிற்சி நல்லா இருக்குது, ஜென்மராசிக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குது, இன்னொன்று வந்து சனி பயிற்சி நல்லா இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி, அருமையான தொழில் அமையும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்லாமே ஓகே. ஆனால் வந்து கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சுய ஜாதக தசாபுத்தி அப்படி அது மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் கஷ்டப்படக்கூடிய முதல் 10 வருஷத்தில் கஷ்டப்பட்டுன்னு வரேன் சார், சனி தசை ஆரம்பிச்சிலேருந்து எனக்கு அடி மேலே அடி அப்படின்னா தொழிலை கொஞ்சம் பார்த்துங்க, உசாராக பார்த்துங்க. இன்னொன்று வேலையில் இருக்கிறீங்க, வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா அந்த வேலையில் கொஞ்சம் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, அது வந்து கொஞ்சம் அப்படி தான் பண்ணோம். நம்ம வந்து முடிஞ்ச அளவு நம்ம முயற்சி, மனசை தேர்த்திக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. இந்த தசைங்கிறது இப்படி தான் இருக்கும். அதாவது மோசமாக பாதிக்கப்பட்டது சுய ஜாதகத்தில் 10 வருஷத்தில் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தை நம்பாதீங்க. அதில் வந்து 7.5 சனியோ ஏதோ ஒன்று வந்துடும். அதுக்கு முன்னாடியே சேஃப்டியெல்லாம் பார்த்துங்க இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. அதாவது திருவாதிரை நட்சத்திரம் சனி தசை எந்த வயதில் நடந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்துங்க. திருமணத்து வயசில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது 4ஆம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் அவங்களுக்கெல்லாம் வந்து திருமண வயது காலகட்டத்தில் வரும், திருமணம் நடந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே ஓகே, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் ஒரு சில பேர் நல்லா இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை, அது பரவாயில்ல சார். அந்த 9 வருஷம் ஆரம்பித்த பிறகு நல்லாவே போயிட்டுருக்கு, எனக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொன்று வந்து அந்த 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 9 வருஷம் முடியுது அப்படின்னாக்கா அவங்க சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்கார். அப்போ நல்ல பலன்களை கொடுத்துரும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. கஷ்டப்பட்டு வரீங்க அப்படின்னாக்கா சனி தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சனி தசை முடிஞ்சால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு பின்னாடி இதை வந்து மெயினாக நம்ம பார்த்துக்கணும். அப்போ வாழவே முடியாதா, கடலில் பிரச்சனையில் இருக்கிறேன், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், முடிஞ்சாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. இது கிரகங்கள் வந்து நமக்கு மீறி பண்ணுது, ஏதோ ஒன்று பண்ணுது, அவ்வளோதான். நம்ம இல்லாமல் பண்ணலையே, நம்ம இல்லாமல் எப்படி எதை பண்ண முடியும்? அதனால் முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தொழிலை நீங்கள் நேர்த்தியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தொழிலை பண்ணுங்கள், வேலையை பாருங்கள். அந்த வேலைங்கிறது வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், தொழிலுங்கிறது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து யாருக்காவது 7.5 சனி அஷ்டம சனி கன்ஃபார்மாக இருக்கும். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய அந்த கோயில் குளம் போகிறது, அது மாதிரி இல்லை குலதெய்வ பூஜையை அனுசரிக்கிறது, இது மாதிரி சனி கர்மாவை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார். கொஞ்சம் கவனத்தோடு ட்ராவல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 51 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும். சென்ட்ரு பகுதி 2 பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களா, அவங்களுக்கெல்லாம் 45லேருந்து 62 வயசு வரைக்கும். 4ஆம் பாதம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும் இந்த புதன் தசை. இந்த ராசிக்கு புதன் நன்மை செய்யக்கூடிய தசை, அருமையாக சொல்லலாம். ராசியாதிபதி 4 கிரகம். இவர் வந்து அந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு இது. இந்த தமிழ் புத்தாண்டில் புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள்.
சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும். எதுவாக இருந்தாலும் சரி, உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இப்போ நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு. ஏன்னா குருவும் உச்சமாயிடுறாரு. இப்போ சனி பகவான் வந்து நகரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 2 நட்சத்திரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு ஃபுல்லாகவே இருப்பார். அதாவது 2026 ஏப்ரல்ல இருந்து 2027 ஏப்ரல் வரைக்கும்னு வச்சிங்களேன். இந்த 12 மாதம், அதாவது சித்திரை முதல் பங்குனி வரை உங்களுக்கு சுபிட்சமான ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஒரு சிலருக்கு வந்து புதன் தசையும் கெடுதல் பண்ணிட்டு வரும். எப்படின்னாக்கா மறைஞ்சிருக்கும் அது. இன்னொன்று வந்து வக்கரமாக இருக்கும். நன்மை செய்யக்கூடிய கிரகம் வக்கரமாக இருந்தால் நன்மை செய்யாது, அப்போ மாற்றி கொடுத்துரும். அது மாதிரி லக்ன அவயோகராக இருந்தாலும் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துட்ருக்கும். லக்ன யோகராக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்ருப்பார் அந்த புத பகவான். அவங்கெல்லாம் இந்த தொழிலை கொஞ்சம் நேர்த்தியாக பண்ணுங்கள், வேலையை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய சுய கட்டுப்பாட்டில் இருக்கணும் எல்லாமே. அதாவது நேரடி பார்வையில் தொழில் பண்ணணும். எல்லாமே வந்து நீங்கள் பார்வையில் வச்சுக்கணும். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தால், அப்படி இல்லைனாக்கா பாவ கிரகங்கள் எதனா இருந்துச்சுனாக்கா மணி லாக் ஆகும். செவ்வாய் சம்மந்தப்பட்ட நட்சத்திரம் இருந்தாலே மணி லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று, கேது இருந்தால் கூட, சனி பார்க்கக்கூடிய இடத்துல கேது இருந்தால் கூட உங்கள் சுய ஜாதகத்தில் பண பிரச்சனைகள் வரும். இல்லைனா பணம் வந்து ஏதாவது ஒரு லாக் ஆகும். அப்போ கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த புதன் தசையில் இருக்கிறவங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில். அடுத்து வந்து கேது தசை. இந்த திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 68 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் கேது தசை. சென்ட்ரு பகுதி, அதாவது 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 62லேருந்து 70 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களா, 57லேருந்து 64 வரைக்கும் கேது தசை. இப்போ இந்த கேது பகவான் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தால், அப்படி இல்லைனாக்கா இந்த செவ்வாயோட வீட்டில் இருந்தால் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கணும். மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் அந்த கேது பகவான் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பண வருமானம் உண்டு. இன்னொன்று, நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதாவது சனியோட வீடு, செவ்வாயோட வீடு, இந்த 2 வீட்டில் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். மற்றபடி வேறு எங்கே இருந்தாலும் சரி கேது பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். எல்லாத்துலேயுமே நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். சுக்கிரதசை. திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 75 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் சுக்கிரதசை வரும். சென்ட்ரு பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 70 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் 10 வருட தசாபுத்தி இருப்புகள் இருந்தால். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 65 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும் சுக்கிரதசை வரும். இப்போ சுக்கிரதசை இந்த ராசிக்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை. இதில் வாரிசுகளோட வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய சுக்கிரதசை இருக்கு இல்லையா, நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாராருக்கெல்லாம் உடல்நலம் பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். மருத்துவ செலவுகள் குறையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம். நிறைய தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சுக்கிரதசையில் பின்னாடி வரத்துக்கான காரணமே என்னென்னா, உங்களுடைய வாரிசுகள், சந்ததிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 ஏப்ரல்ல இருந்து, அதாவது சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரைக்கும் 2027 சிறப்பாக ஒரு ஆண்டாக அமையும். நன்றி.